பால் பாயாசம் எப்படி செய்யலாம் என்பதை நாம இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு 500 ml பால் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் அளவுக்கு பால், ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கங்க. பால் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள சேமியாவையும் ரவையும் வறுத்து எடுத்துப்போம். 1/4 கப் சேமியா, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். சேமியாவும் ரவையும் நல்லா கலர் மாறணும். நீங்கள் பால் பாயசம் செய்யும் போது ப்ளைனாக சேமியா மட்டும் சேர்த்து செய்யாமல் ரவையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பால் காயும் போதே பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வர ஏடுங்களும் நம்ம எடுத்து அந்த பால்லே விடணும். அப்போ தான் பால் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் ரவையும் இதோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் கலந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா அந்த சுற்றி இருக்க ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டு சேமியாவும் ரவையும் வேகிற வரையும் நல்லா கொதிக்க வைப்போம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. சேமியா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மேலே வந்துடும். இது போல் சேமியா மேலே வந்ததுக்கப்புறமா நாம் சர்க்கரை சேர்த்துப்போம். முன்னாடியே சர்க்கரை சேர்த்திங்கன்னா வேகாது. வெந்ததுக்கப்புறமா நாம் சர்க்கரை சேர்த்துப்போம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். ஏன்னா பால் நல்லாவே காஞ்சி உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் அளவு. அதனால் 1/4 கப்புன்ற அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம மறுபடியும் இதை குக் பண்ணுவோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முந்திரியும் பாதாமியும் நெய்யில் வறுத்து பாயசத்தோடு சேர்த்துருவோம். உங்களுக்கு வெறும் முந்திரி மட்டும் போதுன்னா நீங்கள் முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இதை நான் பாயசத்தோடு கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு பால் பாயசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு க்ரீமியாக கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த சேமியாவோட ரவையை சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதனுடைய சுவையே தனியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.